வியாபாரம்னாலே ஒரு பெரிய முதலீடு இருக்கணும். முதலீடு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த முதலீடு இல்லாம ஒரு சின்ன முதலீடுல ஒரு பெரிய வருமானம் உள்ள ஒரு வியாபாரத்தை தான் பார்க்க போறோம். வியாபாரம் அப்படின்னாலே ஒரு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா அதுல இருக்கும். பட் 100% லாஸ் இல்லாத ஒன்லி ப்ராஃபிட் உள்ள ஒரு பிசினஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வியாபாரம் அப்படின்னா சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுறது ரொம்ப எளிதான விஷயமா இருக்காது. ரொம்ப கடினமா இருக்கும். பட் இந்த வியாபாரத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த வியாபாரத்தை இந்த வியாபாரத்துக்காக நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது வேலை இருந்தது, இல்ல வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை விட்டுட்டு பண்ணணுமா அப்படின்னா இல்ல. ஒரு பார்ட் டைமா கூட நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலா ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நார்மலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு, அதாவது அதை பிரேக் ஈவன் பண்றதுக்கே ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். பட் இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வெரி ஷார்ட் பீரியட்ல நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெரி ஷார்ட் பீரியட்ல எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் எக்ஸாம்பிள் நிறைய பேர் உங்க கூட பேசுறதுக்கு இருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். இதுல ஏதாவது டார்கெட் இருக்குமான்னா, இந்த பிசினஸ்ல எந்த டார்கெட்டும் கிடையாது. எந்த ப்ராடக்ட்டையும் நீங்க செல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பார்ட் டைமாவே பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இதை உள்ளூருக்குள்ள மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். வேர்ல்டு கிளாஸ் பிசினஸ் தான் இது. அது மட்டும் இல்ல, இது நியூ ட்ரெண்ட் பிசினஸ். ஓகேவா? கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு பிசினஸ் இருக்குது. அந்த ட்ரெண்டிங் பிசினஸ் தான் இது. சோ இதுல பேசப்படுற இதுல கிடைக்கிற வருமானம் எல்லாமே டாலர்ல தான் இருக்கும். பட் அதை இன்ஸ்டன்டா ஐஎன்ஆரா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அதெல்லாமே உங்களுக்கு இதுல நான் விளக்கமா சொல்றேன். சோ அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை தான் பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க நண்பர்கள் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ரியலி ஒரு நல்ல பிசினஸ்க்குள்ள தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த பிசினஸ் முடிவுல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. தேங்க்ஸ் மட்டும் இல்ல, நீங்களும் இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம். ஸோ பார்க்கலாமா என்ன பிசினஸ் அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பேஸ்ட் ஒரு இன்கம் உள்ள ஒரு பிசினஸ் தான். ஸோ இதுல ஆக்டிவ் இன்கமும் இருக்குது, பாசிவ் இன்கமும் இருக்குது. வேலை செஞ்ச வருமானம் இருக்குது. இல்ல என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னா அதுக்காக ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் தான். இந்த வியாபாரம் யார் நமக்கு கொடுக்குறா அப்படின்னா கிசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் அப் இவங்களுடைய இது ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் நிறைய இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல அந்த கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மோர் தென் 4 இயர்ஸ். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓன் கிரிப்டோ டோக்கன் ஒன்னு இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கேஎஸ்என் டோக்கன் அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்த கேஎஸ்என் டோக்கன் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல 2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது $0.008 ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் $1.42 வரைக்கும் போய் இன்னைக்கு கரண்ட் 0.030 பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி மோர் தென் 6,30,00,000 டோக்கன் கொண்டது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இது மார்க்கெட்ல பிட்மார்ட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கு, காயின் மார்க்கெட் கேப்ல இருக்கு, காயின் ஜிகோல எல்லாம் லிஸ்ட் ஆன ஒரு கிரிப்டோ கரன்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல உங்களை யாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லல, ட்ரேட் பண்ண சொல்லல, ஸ்டேக்கிங் பண்ண சொல்லல. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ரிஸ்கியான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கல. சரிங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க ஆல்ரெடி ஏற்கனவே ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கேஎஸ்என், சோசியல் எஃபோர்ட்ஸ், எம்பவர் ஃபார்மர்ஸ், கிசான் மைனிங், கிசான் ட்ரேடிங், கிசான் கேம்ஸ், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், பிளாக் செயின் பிரிட்ஜ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அதுல மூணாவதா ஒரு முதல் வெப் 3.0 அப்படிங்கிற ஒரு டோக்கனை லான்ச் பண்ணி அதன் மூலமா ரிச் கிரவுட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல ஆல்ரெடி 1,00,000 பேருக்கு மேல இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. பட் இப்போ வர்றவங்க இன்வெஸ்டர்ல இந்த கம்யூனிட்டியில அந்த கரன்சியை யூஸ் பண்ண போறவங்க. ஸோ இந்த கரன்சியை எவ்வளவு பேர் இதுல யூஸ் பண்ண போறோமோ அவ்வளவு பேருக்கு இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது முழுக்க முழுக்க 100% டீசென்ட்ரலைஸ்ட் ஹைபிரிட் மேட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல ரன் ஆகுது. இதை இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓனர் கிடையாது. ஆக்சுவலி கிசான் அப்படிங்கிற அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஓனர் ஃபவுண்டர் இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ஃபவுண்டரும் எந்த ஒரு மேனேஜ்மெண்டோ அட்மினோ யாருமே கிடையாது. இது ஒரு ஆட்டோமேஷனா ரன் ஆகுற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட். இது பிளாக் செயின்ல தான் ரன் ஆகும். ஸோ இதை பாத்தீங்கன்னா இதை எடிட் பண்ணவோ இதோட பிளானை சேஞ்ச் பண்ணவோ எல்லாம் முடியாது. ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இது அப் டு எண்ட் வரைக்கும் இது ஒரே பிளானாவே தான் நடக்கும்.
யூஸ்வலா நிறைய பிசினஸ் நம்ம பார்த்திருப்போம். ஒரு பிசினஸ்ல பணத்தை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபண்டை ரைஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் கொடுப்பாங்க. ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த ஃபண்டை திருப்பி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று டிசைன் பண்ணுவாங்க. இதுதான் பொதுவா மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல நடக்கிற ஒரு பெரிய ஒரு 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 விதமான ஒரு ஸ்கேம். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க முழுக்க முழுக்க என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுதான் இந்த எண்ட் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முடிவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஏன் அப்படி முடிவே இல்லை அப்படின்னா, இது லைஃப் டைம் இந்த பிளாக் செயின்ல இந்த பிளாக்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். அதனால லைஃப் டைம் பிசினஸ் இது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். பட் இது என்ன பர்பஸ்க்கு இந்த ப்ராஜெக்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுக்குள்ள எவ்வளவு பேர் வராங்களோ வர்றவங்க எல்லாருமே இதுல வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஒரு ஒரு நார்மல் பர்சன், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பர்சன் கூட இதுல வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கறதா, அதுக்காக தான் இந்த பிளான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த கரன்சில இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதன் மூலமா ஒரு 5% பேர்ன் ஆகும். அந்த டோக்கன் பேர்னிங் அப்படிங்கிறது அதனுடைய அது வந்து டிஃபால்ட்டா வந்து அது எவ்ரி வீக் அந்த டைம்ல வந்து 5% அந்த 5% டிரான்சாக்ஷன்ல அதை எடுத்து அதை வந்து பேர்ன் பண்ணுவாங்க. பேர்னிங் அப்படிங்கிறது அந்த டோக்கன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ரெடியூஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னா, ஏற்கனவே இருக்கிற டோக்கனோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ல ஒரு கரன்சி ரெடியூஸ் ஆகும்போது டிஃபால்ட்டா அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு 1,00,000 ஹோல்டர்ஸ், ஸ்டேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். பட் இந்த கம்யூனிட்டியில வர்ற ஒவ்வொருத்தருக்கும் எந்த ரிஸ்க்கும் இல்லாம பெரிய ஒரு இன்கம் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் பார்க்க போறோம். அதுதான் இதோடைய ரேட் இன்க்ரிமெண்ட் பேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நாம வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுல வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா கொடுக்கணும். அரௌண்ட் $35 USDT கொடுக்கணும். அதுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் $39 வரும். பட் அது எடுத்துக்கிறது 36 தான் இருக்கும். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3,600 rupees INRல இருந்தா மட்டும் போதும். ஒரு 3,600 ரூபாய் இருந்தா இந்த கம்யூனிட்டியில நம்ம ரெஜிஸ்டர் ஆகி அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் பிளான் அப்படிங்கிறது 2 விதமான பிசினஸ் பிளான் இருக்கு. ஒர்க்கிங் பிளான் அண்ட் நான் ஒர்க்கிங் பிளான். ஒர்க்கிங் பிளான் 2 மேட்ரிக்ஸ் மெத்தட்ல நடக்கும். நான் ஒர்க்கிங் பிளான் 3 மேட்ரிக்ஸ்ல நடக்கும். ஒர்க்கிங் பிளான் வந்து பார்த்தோம்னா 2/10 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். 2/10 லெவல்ங்கிறது ஒரு 2 டைம்ஸா வந்து இதாகும். 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால வந்து மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்டா வரும். நான் ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது 3 மேட்ரிக்ஸ்ல 3, 9, 27 அப்படிங்கிற மெத்தட்ல ஃபார்ம் ஆகி அதன் மூலமா ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இதுல ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, இதுல அவங்க கொண்டு வந்ததுக்கான ஒரு நோக்கம் ஒவ்வொருத்தரும் ஈஸியா, அதாவது 1 crore in 1 year ஏர்ன் பண்ணணுங்கிற அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாராலும் 1 yearல 1 crore ஏர்ன் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா. பட் அதுல யார் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல அவங்க ஒரு டெடிகேட்டடா இதுல ஒர்க் பண்றாங்களோ அவங்க இதை ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ எல்லாராலும் பண்றதுக்கான ஒரு பிளானை தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்குது. ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 4 விதமான இன்கம் இருக்கு. டைரக்ட் ரெஃபரல் 30%, பிளேஸ்மெண்ட் இன்கம் 50%, லெவல் இன்கம் 15%, கேஎஸ் அண்ட் பர்னிங் 5%. ஸோ பாருங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு. இன்கமா கொடுக்கறது வந்து டோட்டலா எவ்வளவு வருது? 100% வருது. 30 + 50 80, 80 + 15 95, 95 + 5 100%. ஒரு பேமெண்ட் இங்க உள்ள வருது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் வருது, இல்ல $35 உள்ள வருதுன்னா அந்த $35 இன்ஸ்டன்டா டைலூட் பண்ணிடுறாங்க. அதுல யார் அந்த பர்சனை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு 30%, பிளேஸ்மெண்ட் போனஸா ஒரு 50%, அடுத்தது லெவல் இன்கமா 15% இன்ஸ்டன்டா பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல வந்து பார்த்தோம்னா கொடுக்குற பேமெண்ட்டை 95% யாருக்கு கொடுத்துடுறாங்க? இந்த கம்யூனிட்டியில வர்ற ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி கொடுத்துடுறாங்க. வாங்குற பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துடுறாங்க. எதுக்காகனா இந்த பணம் வந்து உள்ளுக்குள்ள டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு மோட்டிவ். அந்த டிரான்சாக்ஷன் மூலமா அந்த கேஎஸ் அண்ட் பர்னிங் அப்படிங்கிற ஒரு 5% நடக்கும்போது இதுல வர்றவங்களுக்கும் ஏற்கனவே இதுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முடிவு. அப்போ 100% என்ன பண்றாங்க? டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. வர்றதை திருப்பி கொடுத்துடுறாங்க. அப்போ த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு
தனியா கம்பெனிக்குன்னு எந்த பணமும் எடுக்காம வர்றவங்களுக்கே திருப்பி கொடுக்குற ஒரு இன்டர்நேஷனல் பிளான் பாத்தீங்கன்னா அது இதுவா தான் இருக்கும். வேற எதுவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டே கிடையாது. காரணம் என்னன்னா நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இதுதான் வந்து பெஸ்ட். ஸோ அடுத்தது இதுல எப்படி வந்து நமக்கு இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அப்கிரேட் ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் பிளான் ஒன்று இருக்குது. இதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்லாட் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணும்போது $35 கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த ஸ்லாட் 40, 70, 225, 675 ஸ்லாட்டை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். எதுக்காக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க உடனே நினைக்கலாம், நம்ம வீட்டுல இருந்து முதல் $35 நான் கொடுக்கணும், அப்புறம் நான் காசு எடுத்துட்டு வந்து திருப்பி $40 கொடுக்கணுமா, திருப்பி நான் பணம் போட்டுக்கிட்டே இருக்கணுமானா இல்ல. இங்க எல்லாருமே ஒரே ஒரு முறை தான் இந்த சிஸ்டத்துக்கு வந்து $35 நம்ம வந்து பே பண்ணுவோம் இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த கம்யூனிட்டி மூலமா வர்ற இன்கம்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்கிரேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம ஒரு பைக் ஆர் கார்ல போறோம் வச்சுக்கோங்களேன். வேகமா போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபர்ஸ்ட் கியரை போடுவோம். அதுல ஒரு 10 to 20 கிலோமீட்டர் போகலாம். செகண்ட் கியர் போட்டா ஒரு 20 to 40 கிலோமீட்டர் போகலாம். தேர்ட் கியர் போட்டோம்னா ஒரு 40 to 80 போகலாம். ஃபிஃப்த் கியர் போட்டோம்னா அரௌண்ட் ஒரு 100க்கு மேல எவ்வளவு வேணாலும் போகலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு கியர் சேஞ்ச் பண்ற மாதிரி இந்த வியாபாரத்துல நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு அடுத்தடுத்த ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போறது ஈஸியா இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணம் திருப்பியும் நான் வந்து பணம் வர்ற பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, வர்றது அப்படியே திருப்பி போட்டா எனக்கு எப்ப பணம் கிடைக்கும் அப்படின்னா, எஸ் இதுல கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த 5 லட்சம் ரூபாய்ல அவருக்கு ஒரு மாசம் ஒரு 50,000 ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்ல ஒரு 50% 25,000 ஃபேமிலிக்கு கூட யூஸ் பண்ணிப்பாரு. ஒரு 25,000 அவருடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாரு. ஸோ எக்ஸ்ட்ரா மளிகை சாமான் வாங்கி போடுறது, இல்ல கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றது, அந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணுவாங்க. அதுதான் வந்து டெவலப்மெண்ட், பிசினஸ்ல டெவலப் பண்றது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒரு பில்டர் இருக்கிறாரு. ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடை கட்டி கொடுப்பாரு. அதுல வர லாபத்துல தன்னோட ஃபேமிலிக்கு கொஞ்சம், அந்த லாபத்துல பாதிய அடுத்த டெவலப்மெண்ட் இன்னொரு லேண்டை வாங்கி போட்டு அதுல 2 வீடு கட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வீடு, அப்புறம் 4, 8, அப்புறம் 10, 20, 40ங்கிற அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆவாங்க. இப்படிதான் ஒரு வியாபாரத்தை என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. அதே சிஸ்டம் தான் இங்க ரன் ஆகுது அப்கிரேட் ஸ்லாட் அப்படிங்கிற மெத்தட்ல. சரிங்களா? சோ அதனால வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு $35 பிசினஸ், இதை போய் பண்ணா இது ஒரு பெரிய பிசினஸா இருக்குமா, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிசினஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன பிசினஸ் இல்ல. சின்ன பிசினஸ் நாங்க எடுத்திருக்க மாட்டோம். சரிங்களா? இது வந்து ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு பிசினஸ். அதை தொடங்குறது தான் $35. நீங்க இதை கண்டினியூ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 கோடி ரூபாய் பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்களும் பண்ணுவாங்க. அதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை நீங்க பார்த்துட்டு தலை சுத்தாம தான் இருக்கணும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் இங்க கிடைக்கும். சோ அதை பாருங்க. இங்க சொல்லப்படுறது எல்லாமே டாலர்ல இருக்கும். நீங்க டாலர்ல இன்டு 92 rupees போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய INR பணம் என்னங்கிறது தெரியும். ஓகே. சோ இதுல வந்து 4 விதமான வருமானம் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் போனஸ். சோ டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது நாம ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோ நம்ம ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப உங்களை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படி? ஓகே. சோ உங்களை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ற? இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்துட்டீங்க அன்னைக்கு, நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நீங்க ரெஃபர் பண்றீங்க. ஏங்கிற ஒருத்தரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுல 30% டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். 30% டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது ஒரு $10.5 கிடைக்கும். ரெண்டாவது இன்கமும் அதுல உங்களுக்கு கிடைக்கும். அப்கிரேட் இன்கம் அப்படின்னு பிளேஸ்மெண்ட் போனஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 50%, அது ஒரு 50% கிடைக்கும். அப்போ ஒருத்தர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 30ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்கம், 50ங்கிறது செகண்ட் இன்கம். ரெண்டும் சேர்த்து 80% உங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல 80%, உங்களை ரெஃபர் பண்ணவங்க மூலமா 80% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அரௌண்ட் $28 உங்களுக்கே திருப்பி கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரி நீங்க இன்னொருத்தரை ரெஃபர் பண்றீங்க. ஏங்கிற ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அடுத்தது பிங்கிற ஒருத்தரை ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் இருந்தையும் 30 + 50% அப்படின்ட்டு 80% கிடைச்சிரும். அதன் மூலமா நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ உங்களுடைய இன்கம் வந்துடும். பிளஸ் அடிஷனல் ஆகும். நீங்க போட்டது $35, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது $56 உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம். சோ இதன் மூலமா ஒரு பெரிய இன்கம். இன்னைக்கு எந்த பிசினஸ்லயுமே வந்து பார்த்தோம்னா 80% இன்கம் கொடுக்குற எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. காரணம் என்னன்னா, மத்ததெல்லாம் ஒரு ஓனர்னு ஒருத்தர் வந்து எடுத்துப்பாரு. இங்க ஓனர் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஓனர் நம்ம தான்.
ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ இப்ப ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு சூப்பர் ரொம்ப கேச்சிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல இப்ப உங்களை ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவருக்கு பேர் அப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளைன் வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதே மாதிரி இன்னொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? பிங்கிற ஒருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது மூணாவது ஒருத்தர் அவர் சிங்கிற ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னா, அந்த சி பர்சன் உங்களுக்கு கீழ வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாரு. உங்க கீழ பிளேஸ்மெண்ட் ஆகுறனால, அவர் வேற எங்கேயுமே அவரை வந்து அவர் பக்கத்திலேயே இன்னொரு இடத்துலயே போட முடியாது. உங்க கீழ தான் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெர்சன் அவருடைய டைரக்ட், அவருடைய ஃப்ரெண்ட் சரிங்களா? அதனால அவருக்கு ஒரு 30%ம் அந்த ஃப்ரெண்ட வந்து உங்க கீழ பிளேஸ் ஆனனால, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் போனஸா 50% கிடைக்கும். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்ல வெயிட். தெரியுதா ஸ்கிரீனு? ஸ்கிரீன் தெரியல சார். ஷேர் ஆகல. ஓகே. 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 ஓகே சார். ஆயிடுச்சு சார். ஓகே. நீங்க மைக் மியூட் பண்ணிடுங்க. ஓகே. சோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மூணாவது வந்து அந்த சிங்கிறவர் உங்க கீழ பிளேஸ் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு 50% எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும். அப்போ நீங்க இதுல யாரையும் ரெஃபர் பண்ணல. உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு சீனியர் ஒர்க் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம். அது மட்டும் இல்ல. அவர் அடுத்தது 4வது ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும், அவர் வேற எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. உங்க கீழ தான் பிளேஸ் பண்ண முடியும். இது எதுக்கு நடந்தது அப்படின்னா, நீங்க உங்க நண்பரை வந்து முதல்ல நம்பி, அவரு சொன்னத கேட்டதுனால, இந்த கம்யூனிட்டில சேர்ந்ததுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது. சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, யாரையும் ரெஃபர் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குது. நீங்க இந்த பிசினஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நான் லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்குள்ள உங்களுடைய சீனியர் வந்து அவரு ஒர்க் பண்றது மூலமா ஒரு இன்கம் இங்க ஜெனரேட் பண்ணி கிடைக்கும். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதன் மூலமா ஒரு பெரிய இன்கம் இதுல கிடைக்கும். ஓகேவா? இப்போ எல்லா பிசினஸ்லயும் அந்த கீழ இருக்கிறவங்க வேலை செய்யறதுனால மேல இருக்கிறவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். பட் முதல் முறையா மேல இருக்கிற ஒரு லீடர் ஒர்க் பண்ணி கீழ இருக்கிறவர் போட்ட பணத்தையும், அது இல்லாம அவர் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிச் கிரவுட் கம்யூனிட்டில மட்டும் தான் இருக்குது. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் லாஸ் இல்லாம ஒன்லி ப்ராஃபிட் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தான் இந்த வியாபாரம். சோ இவரை ரெஃபர் பண்ணதுக்கான 30% அவருக்கு போயிடும். ஆனா 50% யாருக்கு கிடைக்குது? நமக்கு கிடைக்குது. காரணம் நம்ம இன்ஸ்டன்டா நம்மளுடைய அப்ளைன் சொன்னதுனால கேட்டு ஜாயின் பண்ணதுனால இதுல கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இதுல பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைரக்ட் ரெஃபரல். இந்த டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு 30% இன்கம் மூலமா எவ்வளவு வருமானம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அது எவ்வளவு இருக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிறீங்க. இதுல 30% வருமானம் கிடைக்கும் ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும். நீங்க நீங்க ஒரு 2 பேரை ரெஃபர் பண்றதா இருந்தா, அதன் மூலமா அவங்க 1ல இருந்து 10 ஸ்லாட் வரைக்கும் அப்கிரேட் பண்ணும்போது, உங்களுக்கு அதன் மூலமா ஒரு $4,14,000 உங்களுக்கு கிடைக்கும். இன்டு 92 3 பேரு, 4 பேர், 5 பேர் கூட ரெஃபர் பண்ணலாம். அப்படி ஒரு 5 பேர நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, அதன் மூலமா 1ல இருந்து 10 ஸ்லாட் அவங்க அப்கிரேட் பண்ணும்போது, மோர் தென் $10,00,000 வந்து கிடைக்கும். 5, 6, 7, 8, 9, 10 பேரையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அந்த 10 பேரும் 10 ஸ்லாட்டையும் வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் 30% ஒவ்வொரு ஸ்லாட்ல இருந்தும் கிடைக்கும். அதன் மூலமா ஒரு $20,00,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தாருன்னா, அவர் அந்த 10 ஸ்லாட்டையும் அப்கிரேட் பண்ணும்போது, ஒவ்வொரு ஸ்லாட்லயும் 30% கிடைச்சிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்லாட்டும் அதிகமா போகும். ஒவ்வொன்னும் கிடைக்கும். அதன் மூலமா தான் இவ்வளவு பெரிய வருமானம். டைரக்ட் ரெஃபரல்ல மட்டுமே ஒருத்தர் எவ்வளவு பேரை ரெஃபர் பண்றாங்களோ, அவ்வளவு பெரிய வருமானம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணா $20,72,000 இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு மேபி பெரிய பணமா இருக்கலாம். ஆனா, வேர்ல்டு லெவல்ல ஒரு யுஎஸ்லயோ, ஒரு கனடாலயோ இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இது சாதாரணமா ஒரு ₹20,00,000 வேல்யூ உள்ள பணம் தான். சரிங்களா? சோ அதனால நமக்கு இது ஒரு பெரிய பணம். அடுத்தது 2வது இன்கம். 2வது இன்கம்ங்கிறது வந்து டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்கிரேட் ஆர் பிளேஸ்மென்ட் போனஸ்னே சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது $35 குடுத்து ஜாயின் பண்ணீங்க. அதுல 50% எங்க போகும்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகும். 30% வந்து உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலுக்கு போயிடும். 50% ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகும். அப்படி போறதுனால, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு 50% $35ல நீங்க 2வது ஸ்லாட் அப்கிரேட் பண்றீங்க. 2வது ஸ்லாட் மீன் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு மோர் தென் ஒரு $100 சம்பாதிக்கும் போது நீங்க ஒரு $40 அப்கிரேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அதுல ஒரு 50% உங்களுடைய செகண்ட் அப்ளைனுக்கு போகும்.
அடுத்தது நீங்க இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்றீங்க. ஏர்ன் பண்ணி நீங்க 3வது ஸ்லாட் அப்கிரேட் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்கிரேட் கொஞ்சம் அப்படின்னு பண்ணும்போது 3வது ஸ்லாட் $70 அப்கிரேட் பண்ணும்போது அதுல 50% தேர்ட் அப்ளைனுக்கு போகும். இப்ப நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $300-400 மேல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்க ஒரு $225 அப்கிரேட் பண்ணும்போது அதுல 50% உங்களுடைய ஃபோர்த் அப்ளைனுக்கு போகும். இப்போ நீங்க ஒரு $1000 மேல ஏர்ன் பண்ணும்போது அதுல ஒரு $675 அப்கிரேட் பண்ணுவீங்க. அதுல 50% உங்களுடைய ஃபிஃப்த் அப்ளைனுக்கு போகும். எதுக்காக அவங்களுக்கு எல்லாம் போகும் அப்படின்னா, அவங்க மூலமா தான் நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு, எப்பவுமே அவங்க இதுல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்கம் கொடுக்கணுங்கிறது தான் ரிச் கிரவுட் கம்யூனிட்டியோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான். அதனால இங்க இன்கம் வந்து எல்லாருக்குமே தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு மட்டும் தான் இப்படி நான் கொடுக்கறது போகுமா? எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க கீழ நீங்க ரெஃபர் பண்ணவங்களா இருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு மேல இருக்கிற சீனியர் அப்ளைன் பண்ணவங்களா கூட இருக்கலாம். சோ அப்படி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் எப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது $35 குடுத்து ஜாயின் பண்றாங்களோ, அப்ப ஜாயின் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து 50% $17.5 வரும். 2 பேர்ட்ட இருந்து $35 உங்களுக்கு கிடைக்கும். 2வது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரும் செகண்ட் ஸ்லாட் அப்கிரேட் பண்ணும்போது அதுல 50% 4 பேர்ட்ட இருந்து $20 அதாவது $80 உங்களுக்கு கிடைக்கும். 3வது லெவல்ல நீங்க உங்களுக்கு 8 பேர் இருப்பாங்க. இது உங்களுடைய டீம் அடுத்தடுத்து வர்றது. இந்த 8 பேரும் எப்போ அவங்களுடைய 3வது ஸ்லாட் அப்கிரேட் பண்றாங்களோ, அதுல 50% $35 வச்சு 8 பேர்ட்ட இருந்து $280 கிடைக்கும். 4வது லெவல்ல $225 அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு 16 பேர் வருவாங்க. அந்த 16 பேரை அப்கிரேட் பண்ணும்போது அதுல 50% $112 ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் கிடைக்கும். அதன் மூலமா ஒரு $1800 ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது உங்க 5த் லெவல்ல ஒரு மோர் தென் 32 பேர் இருப்பாங்க. 32 பேர் இருக்கும்போது அந்த ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் $675 உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். அதுல 50% $337 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டோட்டலா $10,800 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி 5, 6, 7, 8, 9, 10 லெவல் இன்கம் கிடைக்கும். அது எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் மூலமா பார்க்கலாம். இதுதான் அந்த சார்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல வந்து 50% இன்கம் குடுக்குறாங்க. இங்க வந்து ஒரு அமௌண்ட் பெரிய வருமானம் இங்க வரும் ஆக்சுவலி நம்ம கணக்கு பார்க்கும்போது. ஏன் இந்த பெரிய வருமானம் வருது அப்படின்னா, இதுல ஒரு 50% யூசுவலா மத்த கம்பெனில ஒரு 20% மதிப்பு உள்ள ஒரு ப்ராடக்ட்ட வச்சுப்பாங்க. அதுல 30% அந்த ஓனரோட ப்ராஃபிட்டா வச்சுப்பாங்க. மீதி 50% வந்து மார்க்கெட்டிங்க்கு வச்சுப்பாங்க. இதுதான் பொதுவா நடக்கிற விஷயம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட்டையும் உங்ககிட்ட குடுத்து ப்ரமோட் பண்ணாம, இதுல வர்ற கம்யூனிட்டில வர்றவங்க எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இதுல வந்து இந்த ரெவென்யூ அப்படியே நமக்கே திருப்பி குடுத்துடுறாங்க. திருப்பி நீங்க கேட்கலாம், இதனால கம்பெனிக்கு என்ன சார் லாபம்? இந்த இந்த ப்ராஜெக்ட்ட உருவாக்குனவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு 5% நடக்குது இல்லையா? அந்த டிரான்சாக்ஷன்ல நடக்கிற 5% அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானமா அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அத நீங்க அடுத்தது நீங்க நெக்ஸ்ட் புரோகிராம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 5% எப்படி அவங்களுக்கு ஒரு டர்ன் ஓவரா கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர்ட்ட இருக்கிற ஒரு ரூ. 100 ஒரு 10 பேர் கை மாறிச்சு அப்படின்னா, அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து கவர்ன்மென்ட்க்கு போகும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஒருத்தர் ஒரு ஒரு ரூ. 100 தான். அது 10 பேர் கை மாறும்போது 10 பேர்ட்ட இருந்து அது ஒரு டாக்ஸா ஒரு அமௌண்ட் மாறி போகும். அதுதான் கவர்ன்மென்ட்க்கு கிடைக்கிற ப்ராஃபிட். கவர்ன்மென்ட்டோட ஒரு டெவலப்மென்ட்க்கு அந்த பணம் தான் கிடைக்கும். சேம் லைக் தட் அதே மாரி தான் இங்கேயும். இங்க நடக்கிற டிரான்சாக்ஷன்ல அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட். இங்க வர்ற எல்லாருக்கும் அதன் மூலமா ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். அதுதான் இதோட சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, இதுல என்னங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி 2 பேர் இருப்பாங்க. செகண்ட் லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. தேர்ட் லெவல்ல 8 பேர். ஃபோர்த் லெவல்ல 16 பேர். ஃபிஃப்த் லெவல்ல 32 பேர். சிக்ஸ்த் லெவல்ல 64 பேர் இருப்பாங்க. இந்த 64 பேரும் நம்ம ஏற்கனவே 5 லெவல் பார்த்துட்டோம். 6வது லெவல்ல 64 பேர் இருப்பாங்க. இந்த 64 பேரும் எப்போ அவங்களோட 6வது ஸ்லாட்ட அப்கிரேட் பண்றாங்களோ, உங்களுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் சின்னதா இருந்ததுன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க கிளியரா இருக்கும். ஓகே. 6வது லெவல்ல இருக்க 64 பேரும் எப்போ அவங்களுடைய 6வது ஸ்லாட் $4,725 அப்கிரேட் பண்றாங்களோ, அப்போ அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் $1,51,200. அதாவது $1,36,00,000 வரைக்கும் கிடைக்கும் இதுல. சரிங்களா? இதுக்கு நீங்க கேட்கலாம், எவ்வளவு நாள்ல சார் இது கிடைக்கும் அப்படின்னுட்டு. சப்போஸ் நீங்க ஒரு 2 பேரை ரெஃபர் பண்றதுக்கு 1 மாசம் எடுத்துக்கிறீங்க. அவங்க கீழ 2 பேரை ரெஃபர் பண்றதுக்கு 1 மாசம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாரி எல்லாருமே 1 மாசம் எடுத்துட்டா கூட 6 மாசத்துல இத ரீச் பண்ணலாம். இல்ல சார், என்னால 1 மாசத்துல பண்ண முடியாது. நான் ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ண 1 மாசம், 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 மாசம் எடுத்துக்கிறேன். எல்லாருமே அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, எஸ். அந்த மாரி எடுத்துட்டா கூட 12 மாதத்துல இந்த லெவல ரீச் பண்ணலாம். சோ இதன் மூலமா நாம ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கமா பண்ண முடியும். மோர் தென் 1 crore ஏர்ன் பண்ண முடியும். அததான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எல்லாராலயும் ரூ. 1,00,00,000 ஏர்ன் பண்ண முடியும். இந்த கணக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா.
சரிங்களா? சோ இந்த கணக்க புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் பண்ண முடியும். இத வந்து நீங்க தனியா பண்ண போறதில்ல. உங்களுடைய சீனியர் அப்ளைன், அதாவது உங்க ஃப்ரெண்டோட நீங்க இந்த பிசினஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதுதான் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு எல்லாரும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது சப்போஸ் ஒன்ஸ் நீங்க இத ரீச் ஆயிட்டீங்க. இதுல ஒரு பெரிய லாபம் வரும்போது, இன்னும் நீங்க அதுல அடுத்தடுத்த லெவல் 7வது லெவல், 8வது லெவல், 9வது லெவல், 10வது லெவல் பண்ணும்போது, அதன் மூலமா இந்த ஒரு டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் மூலமா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. ஒரு 2,55,00,000 டாலர் நீங்க இதுல ஏர்ன் பண்ணுவீங்க. 2,55 டாலர் நீங்க இதுல ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? கணக்கு பார்த்துக்கோங்க. இன்டு 92 எவ்வளவுங்கிறது. சோ அவ்வளவு பெரிய வருமானம். அதனால இப்ப நான் சொன்னேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லும்போது $35 நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இது $35 பிசினஸ் தான் நெனச்சிருப்பீங்க. இதுல எவ்வளவு பெரிய வருமானம் இருக்குது? 2,55,00,000 டாலர் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளவு பெரிய பிசினஸ் அப்டின்னுட்டு. சோ உங்க நண்பர்கள் உங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னா, உங்கள சாதாரணமா கூப்பிடல. உங்களுக்குள்ள திறமை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க நண்பருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவரு இன்னைக்கு உங்கள இன்வைட் பண்ணிருக்காரு. அவருக்கு 10 ஃப்ரெண்ட் 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா உங்கள இன்வைட் பண்ணதுக்கு காரணம் சோ அதனால நீங்க அவங்க முன்னாடி நீங்க உங்கள நீங்க கம்மியா வேலிடேட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது இதுல வந்து செகண்ட் இன்கம், பாசிவ் இன்கம் இருக்குது. இந்த பாசிவ் இன்கம்லயும் இதுக்கும் ஒரு 7 ஸ்லாட் இருக்குது. இந்த 7 ஸ்லாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் கம்பெனி எந்த ப்ராஃபிட்டையும் எடுக்காம 95% நமக்கு குடுத்துடுறாங்க. 5% அவங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. இதன் மூலமா ஹையஸ்ட் பே அவுட் குடுக்குற ஒரு கம்பெனி நம்ம தான் அப்படிங்கிறதுல வந்து ஆணித்தரமா சொல்றோம். அதுவும் ஒரு டிரான்ஸ்பரன்சியா குடுக்குறது. இதுல பர்னிங் டிரான்சாக்ஷன் வந்து 5% இருக்குது. ஒரு மிகப்பெரிய இன்கம் கம்பெனிக்கும் கிடைக்கும். ஆனா 95% நமக்கு தான் ஜாஸ்தியா கிடைக்கும். அதனால இங்க வர்றவங்க எல்லாருமே எளிதா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகுறதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியா? சோ இத பார்க்கலாம். ஆட்டோ கூல் எனர்ஜி இன்கம் நான் சொன்ன 7 ஸ்லாட் இருக்குன்னுட்டு. பட் இதுக்குள்ள வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம வந்து வொர்க்கிங் இன்கம்ல 3 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஆட்டோ கூலுக்குள்ள வர முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோ கூல் பண்றதுக்கு முன்னாடி மத்த வேலையை நம்ம பண்றது எப்படிங்கிறத பாத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆட்டோ பூல்ல வந்து 3, 9, 27 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால நடக்குது. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து குளோபல் ட்ரீல ஃபார்ம் ஆகும். குளோபல் ட்ரீனா, இங்க நீங்க யார் ஒருத்தர் சீனியாரிட்டி முறையில ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாட்ட அப்கிரேட் பண்றீங்களோ, அதாவது ஆக்டிவ் இன்கம்ல 3 ஸ்லாட்ட கம்ப்ளீட் பண்ணி, பாசிவ் இன்கம்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ட கம்ப்ளீட் பண்றீங்களோ, அதுல யார் முன்னாடி போறாங்களோ, மேபி உங்கள சேர்த்தவங்களுக்கு முன்னாடி கூட நீங்க இந்த ட்ரீல போலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்டிவ்ல 3 ஸ்லாட்ட வாங்கி இங்க போனீங்க அப்படின்னா, முன்னாடி போய் உங்களுடைய சீனியர் அண்ட் சூப்பர் சீனியருக்கு முன்னாடி கூட போய் நீங்க இந்த வருமானத்தை பெற முடியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரீ உலக அளவுல நடக்கிற வருமானத்துல இருந்து நமக்கு லாபம் கிடைக்குது. அதன் மூலமா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அதுல 10% நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல 10 டைம்ஸ் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் $75 போட்டோம் அப்படின்னா $750 கிடைக்கும். அதுல கிடைக்கிற வருமானத்துல ஒரு $450 போட்டோம்னா $4,650 கிடைக்கும். அதுல $1,800 போட்டோம்னா $18,720 கிடைக்கும். இந்த மாதிரி 7 லெவல் இருக்குது. 7 லெவல்ல நமக்கு கிடைக்கிற இன்கம் $42,17,460. இந்த ஆட்டோ போல்ல பாசிவ் இன்கம்ல சரிங்களா? இதுல ஒர்க் பண்ணாமலே ஒரு பாசிவ் இன்கம்ல இந்த இன்கம் பெற முடியும். இதுக்கு நீங்க டைரக்டா 3 ஸ்லாட் அங்க அப்கிரேட் பண்ணிட்டு உங்க சீனியருக்கு முன்னாடி கூட நீங்க உங்க வந்து பிசினஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம். இதையும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய 4வது இன்கம் பார்க்க போறோம். 4வது இன்கம் அப்படிங்கிறது லெவல் இன்கம். லெவல் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15%. நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா 30% பார்த்தோம், 50% பார்த்தோம். இப்ப 15% பார்க்கிறோம். 95% அந்த லாஸ்ட் இன்கம் பார்க்கிறோம். இதுல வந்து பார்த்தோம்னா உங்க கீழே லெவல் 2 லெவல் 2ல 4 பேர் இருப்பாங்க. லெவல் 4ல 16 பேர் இருப்பாங்க. லெவல் 6ல 64 பேர் இருப்பாங்க. லெவல் 8ல 256 மெம்பர்ஸ் இருப்பாங்க. லெவல் 10ல 1024 இருப்பாங்க. இந்த லெவல் மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது லெவல் இருக்க 4 பேரும் எப்பெல்லாம் அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்லாட் அப்கிரேட் பண்றாங்களோ அதுல 3% உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 4ல 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேரும் எப்பெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லாட் அப்கிரேட் பண்றாங்களோ அதுல 2% கிடைக்கும். லெவல் 6ல எப்பெல்லாம் அந்த 64 பேரும் அடுத்தடுத்த ஸ்லாட் பண்றாங்களோ 2% கிடைக்கும். லெவல் 8ல 256 பேர் இருப்பாங்க. அந்த 256 பேரும் எப்பெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லாட் பண்றாங்களோ அப்பெல்லாம் 3% கிடைக்கும். லெவல் 10ல 1024 பேர் இருப்பாங்க. அவங்க எந்த ஸ்லாட் அப்கிரேட் பண்ணாலும் அதுல 5% உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இட்ஸ் எ ஹியூஜ் இன்கம். இதுலதான் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி இன்னைக்கு இந்த பிசினஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய இன்கம். இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஆல்மோஸ்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா $3,53,73,824 இதுக்குள்ள இருக்குது. எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா? நாங்க ரெடி ஆயிட்டோம்.
நாங்க ஸ்டார்ட் பண்றோம் எங்களுடைய பிசினஸ், நீங்க ரெடியாங்கிறது தான். ஸோ இதை வந்து உங்க நண்பரோட நீங்க கை கோர்த்து சேர்ந்து செஞ்சோம் வச்சுக்கோங்களேன், இதுல வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் அழகா ஈட்டலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதோடைய ஹைலைட்ஸ், இந்த பிசினஸுக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு இருக்கும், புரியுதுங்களா? அதாவது அதோடைய ஹைலைட் இது வரைக்கும் நான் என்ன சொன்னனோ அதை ஒரு ஷார்ட்டா ஒரு ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு டீசரா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு மினி வீடியோ. Financial independence. The Rich Crowd is a decentralized hybrid matrix project designed to empower you with wealth-building tools. Learn about the benefits and opportunities that await you. No administrators, purely decentralized. Discover the advantages of being part of the Rich Crowd. Unlock multiple income streams, direct referral bonuses, auto-pool energy income, special X2 income, and hybrid turbo bonuses. Understand how our token burning mechanism works to increase value. With every transaction, 5% of KSN tokens are burned, reducing supply and increasing value. So far, 324,355.706120346044276736 KSN tokens have been burned. It's easy to join TRC. First, make sure you have a sponsored ID. This helps you get connected and start earning. Next, choose the Binance Smart Chain network on your wallet. Ensure you have $35 worth of KSN tokens and some BNB for transaction fees. Thank you for watching. Join us today and unlock your financial freedom. Unlock financial freedom with the Rich. ஓகே, பார்த்தோம். அடுத்தது இந்த பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்னா, இந்த பிசினஸ்க்கு யாரும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரும் ஓனர் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் ஓனர் அப்படின்னா நீங்க தான் ஓனர். இந்த கரன்சிக்கு ஓனர் இருக்காங்க, பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூ ஆர் த ஓனர். இங்க இந்த கம்யூனிட்டியை யாரெல்லாம் பில்ட் பண்றீங்களோ, கம்யூனிட்டி மீன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர், கொலீக், அன்னோன் பர்சன் யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களை இங்க கனெக்ட் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ கிடைக்குது. ஸோ இங்க வர்ற ஒவ்வொருத்தருமே இங்க பாஸ். ஏன் அப்படின்னா இதுல வர்ற மொத்த பணத்துல 95% இந்த கம்யூனிட்டிக்கே திருப்பி கொடுத்து, இந்த கம்யூனிட்டி டெவலப் ஆனாதான் இந்த கம்பெனி டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யூ ஆர் த பாஸ், அது ஒரு ஹைலைட். அடுத்தது 100% ப்ராஃபிட் கேரண்டி. 100% ப்ராஃபிட் கேரண்டி மீன் நீங்க இதுல வந்தீங்க அப்படின்னா நோ லாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நண்பர் சீனியர் அப்ளைனா இருப்பாரு, அவரு ஒர்க் பண்றது மூலமா கூட உங்களுக்கு இதுல இன்கம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நீங்க லாஸே இல்லை. ஸோ அடுத்தது டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி மீன் இதுல நடக்கிற எல்லா டிரான்சாக்சனும், எல்லா பண பரிவர்த்தனைகளும் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். பொதுவா எந்த பிசினஸும் எந்த ஓனரும் அவங்களோட வியாபாரத்தையோ அந்த திட்டத்தையோ அந்த டிரான்சாக்சனையோ உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க, சரிங்களா? அதை சொல்லவும் மாட்டாங்க. என் லாபம் இவ்வளவுதான், இந்த ப்ராடக்டோட காஸ்ட் இவ்வளவுதான் அப்படிங்கறது யார்ட்டையும் சொல்றது இல்ல. பட் இங்க கொடுக்கப்படுற வாங்கப்படுற டிரான்சாக்சன் பண்ற எல்லாமே தெளிவா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட டிரான்ஸ்பரன்சி இதுல இருக்கிறதுனால தான் நாங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நண்பர்கள் இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது 100% ட்ரஸ்டட் டெக்னாலஜி. ஏன் அப்படின்னா இட்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி. அது மட்டும் இல்ல, இது டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் பே அவுட். இன்ஸ்டன்ட் பே அவுட் மீன் ஒரு சில வேலைகள்ல, ஒரு சில பிசினஸ்ல நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம பணத்தை வாங்குறதுக்கு வேலையில இருந்தனா, வேலையில பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் வெயிட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே சம்பளத்தை வாங்க 30 நாள் வெயிட் பண்ணோம். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? இங்க நீங்க செஞ்ச வேலைக்கான ஊதியத்தை அடுத்த செகண்ட், வித்தின் எ செகண்ட்ல நீங்க பே அவுட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இதுல எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒரு சில பிசினஸ்ல நம்ம பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வித்ட்ரால் கொடுக்கணும், அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்கு டைம் இருக்கும், நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்க நோ கண்டிஷன், டைரக்டா உங்க வேலட்ல தான் பேமெண்ட் வரும். அப்படியே எடுத்து செலவு பண்றது மட்டும்தான் உங்க வேலை. ஸோ இன்ஸ்டன்ட் பே அவுட் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது அன்லிமிட்டெட் இன்கம். அன்லிமிட்டெட் இன்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல வந்து ஜாப்ல போனோம்னா இவ்வளவுதான் உங்களுக்கு சேலரின்னு அவங்க உங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. உங்களுக்கான தகுதி அவங்க தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல, நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய தகுதி என்ன, உங்களுக்கு திறமை என்ன இருக்குங்கிறது நீங்க பிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பண்ண முடியும். மற்ற பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி இவ்வளவுதான் பண்ண முடியும், டெய்லி இவ்வளவுதான் பண்ண முடியும், சீலிங் அப்படி இப்படி நிறைய இருக்கும், ஓகேங்களா? பட் இங்க எந்த கண்டிஷனும் இல்ல, நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் எடுக்கலாம். இங்க முழுக்க முழுக்க எல்லா பணமும் உங்களுக்கே சொந்தம். அடுத்தது வித்தவுட் ரெஃபரிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இன்னைக்கு இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் ரெஃபரிங். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்சிருக்கிறேன். நீங்க ஒர்க் பண்ண முடியலன்னா கூட, இல்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா கூட
உங்களுடைய நண்பர் ஒர்க் பண்றது மூலமா இதுல உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். அதன் மூலமா நீங்க போட்ட பணம் உங்களுக்கு உடனே வரும். பிளஸ் நீங்க கொஞ்சம் அவங்க கூட கை சோர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருமானம் பண்ண முடியும். இதுக்கு வித்தவுட் பண்ணிருக்கணுங்கிற எந்த கண்டிஷனும், வித்தவுட் ரெஃபரிங், நீங்க ரெஃபர் பண்ணிருக்கணுங்கிற எந்த கண்டிஷனும் இதுக்கு கிடையாது. அது ஒரு பியூட்டி. சோ அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் கேட்கிற கேள்வி, இப்படிதான் சார் சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணாங்க, இப்படிதான் சார் போன வருஷம் ஒருத்தர் சொன்னாரு, அங்க சொன்னாரு, இங்க சொன்னாரு, 1000 ரூபாய் சொன்னாங்க, 2000 ரூபாய் சொன்னாங்க, 5000 சொன்னாங்க, 10,000 சொன்னாங்க, கடைசியில வாங்கிட்டு போனாங்க, பணம் போச்சு சார் அப்படின்னுட்டு நிறைய பேர் கேட்கலாம். காரணம் என்னன்னா, அந்த பணம் யார்கிட்ட போயிருக்கும்? அந்த ஓனர் கிட்ட போயிருக்கும். பட் இங்க கம்யூனிட்டிக்குள்ள டிரான்சாக்ஷன் ஆகுறதுனால இங்க என்ன பண்றாங்க, யார் ஒருத்தர் கடைசியில வந்த ஒருத்தர் கூட அவருடைய பணம் 3600 ரூபாய் போட்டுட்டு வேலையே செய்யலையோ, இல்ல அவருக்கு மேல இருக்கிற சீனியர் அப்ளைன் கூட வேலையே செய்யாம அவருடைய பணம் திரும்பி வரலன்னா கூட, எந்த பணமும் சம்பாதிக்கலன்னா கூட 365 நாள் பொறுத்து அவருடைய பணத்தை அவங்களே அவங்களுடைய வேலட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாட்டு. சோ அதுதான் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டி. அதிலே போட்டிருக்காங்க பாருங்க, if a user does not receive any income within 365 days, their worth of $35 crypto asset will be returned to them after the 365 days period of form of airdrop அப்படின்னுட்டு சோ அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப பெரிய போட்டி. இதுல நான் மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவங்களும் யாரும் லாஸ் ஆக முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துலதான் இன்னைக்கு நாங்க இந்த பிசினஸ் பண்றோம். சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஒரு பெரிய பிசினஸ் இருக்குமானா கண்டிப்பா இல்ல. 100% நோ ரிஸ்க். சோ போட்ட பணமே உத்தரவாதம் திருப்பி வந்துடும் அப்படின்னா அப்புறம் என்னங்க ரிஸ்க் இருக்குது? 3200 ரூபாய்க்கு கூட நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படிங்கறதுதான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வித்தவுட் ரிஸ்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுல இன்கம் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, பிளான் ஏர்ன் டு 1 இயர் 1 crore 1 இயர்ல நீங்க 1 கோடி பண்ண முடியுங்கிறதுக்கான பிளான் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். டைரக்ட் இன்கம் 3,73,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது, அப்கிரேட் இன்கம் இருக்குது, லெவல் இன்கம் இருக்குது, ஆட்டோபுல் இன்கம், இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தா கூட அரௌண்ட் 2,300 கோடி ரூபாய்க்கு மேல வரும். ஸோ இதுல வந்து ஒரு 50% நடந்தாலோ, இல்லை ஒரு 25% நடந்தாலோ, இல்ல 10% நடந்தா கூட, ஏன் 1%, 0.05% நடந்தா கூட நீங்க 11 crore earn பண்ணலாம். வேணாம், அதுலயும் 1%, 0.01% நடந்தா கூட 2 கோடி ரூபாய் earn பண்ணலாம். ஸோ நீங்க டிசைட் பண்றது. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இதுல மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய வருமானத்தை நீங்க இதன் மூலமா ஈட்டலாம். அதெல்லாம் முக்கியம். பட் ஒரு பிசினஸ்ல நம்ம எப்ப வரோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிசினஸ் வருது. பட் இவ்வளவு ஏர்லியா உங்க கையில இந்த பிசினஸ் கிடைச்சதுதான் ரொம்ப முக்கியம். யூ ஆர் ரியலி பிளஸ்டு. யாரு பிளஸ்டு? இன்னைக்கு வந்து புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? யூ ஆர் ரியலி பிளஸ்டு பீப்புள். காரணம் என்னன்னா, இந்த வாய்ப்பு கடவுளால் உங்களுக்கு இன்னைக்கு உடனடியா கொடுத்திருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து 2 மாசம் தான் ஆச்சு. 2 மாசத்துல உங்க கையில கிடைச்சிருக்குன்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா 2 வருஷம் பொறுத்து எனக்கு அன்னைக்கு வந்தது, நானும் பார்த்தேன், அன்னைக்கு நான் பண்ணாம போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா இன்னைக்கு நானும் அவன மாதிரி பெரிய ஆளா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பேசுற ஆளா இருக்கக்கூடாது. நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு காட்டுற ஒரு ஆளா இருக்கணும். வாய்ப்பை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க சேர்ந்தா உங்க கீழே 1,00,000 பேர் வருவாங்க. அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, உங்க கீழே நீங்க 1,00,000 பேருக்கு கீழே ஜாயின் பண்ணுவீங்க. அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பேச போற இடம், பார்க்க போறவங்க எல்லாமே சேர்ந்திருப்பாங்க. உங்களுக்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பிசினஸ்ல நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு. அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல டைம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரைட் டைம். சரிங்களா? சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இமேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வித்தியாசமா தெரியும். இந்த வியாபாரத்தை நீங்க எப்படி பாத்தீங்க அப்படிங்கறது இந்த இமேஜ். இந்த வியாபாரத்தை நீங்க பார்த்தது வந்து பயந்துகிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு குணா குகை மாதிரி இருக்கும். குணா கேவாட்டம் இருக்கும். சரிங்களா? ஐயோ இப்படிதான்ப்பா, நிறைய பிசினஸ் என்கிட்ட வந்தது, நிறைய பிசினஸ் சொன்னாங்க, பேசினாங்க, கேட்டாங்க, நான் பண்ணவே இல்லை, கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதுல. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட், டெக்னாலஜி பிசினஸ். சோ இந்த வியாபாரத்தை பயந்து பார்த்தவங்களுக்கு இது குணா கேவ். இது தைரியத்தோட சந்தோஷத்தோட எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு இது வந்து கோல்டு மைன். நீங்க யாரு? நீங்க தான் உங்களை கேள்வி கேட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, இதை இதோட முடிக்க விரும்பல. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. பட் இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இந்த ஒரு 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எடுத்து 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள்ல அவங்க என்ன ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்க கூட அவங்க சொல்றதுக்கு, அவங்க ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு யாரும் இல்லையே, எங்களுக்கு சொல்றதுக்கு